இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாபம் நிறைஞ்ச புக்குங்க. கேட்குற வரத்த கொடுக்கும். அப்படிப்பட்ட புக்கை ஒரு பையன் எடுத்த கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் காலேஜ் முடிச்சுட்டு வந்தான். வந்த உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, நம்ம பழைய வீட்டில் இருக்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வீட்டில் வந்து இவன் சின்ன பையனாக இருக்கும்போது இருந்தது. இப்போ கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்பாவும் பையனும் அந்த பழைய வீட்டுக்கு போயிட்டு பொருளெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொருளெல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டாங்க. எதார்த்தமா அவங்க அப்பா வந்து அங்கேருந்து அந்த ஒரு பழைய புக்கையும் எடுத்து போட்டார். அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பையன் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது இந்த புக்கை இந்த பையன் தான் ஒரு இடத்துல இருந்து எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சுருந்துருப்பான். இது இவனுக்கே ஞாபகம் இல்லை. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா வந்து பையன் தூங்க போகவும் எல்லா ஜாமானையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டார். அடுக்கி வைக்கும்போது டேபிளில் அந்த புக் இருந்துச்சு. அந்த அப்பாவும் அந்த புக்கை வந்து அது என்னான்னு படித்து பார்க்கல. இந்த பையன் காலையில் மறுநாள் என்ன பண்ணிட்டான், காலேஜுக்கு ரெகுலராக போயிட்டான். போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டான். இவங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் போவான் போல். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இறக்கி விட்ருக்காங்க. இறக்கி விடவும் வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு உள்ளே வந்துட்டான். வீட்டுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி அந்த புக்கை வந்து பார்க்குறான். புக்கை வந்து பார்க்குறோன்னே என்ன பழைய புக் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லியும் அந்த புக்கை எடுத்து படித்து பார்க்குறான். அந்த புக்கில் போட்டிருந்த விஷயம் என்னென்னா, ஒரு பையன் தன்னோட அப்பா வந்து அவங்க அந்த பையனுக்கு வந்து டீ கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்னான்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அந்த புக்கில் இருந்த மாதிரி இவங்க அப்பா வந்து இந்த பையனுக்கு வந்து டீ போட்டு கொண்டு வர்றாரு. டீ போட்டு கொண்டு வந்ததும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைல்ல. அவன் ஃபஸ்ட்டு எதார்த்தமாக அதை நினைக்கல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா தூங்கிட்டார். இந்த பையன் அந்த புக்கை எடுத்து படிக்கிறான். ஒரு பையன் தன்னோட வீட்டுக்கு கீழே போயிட்டு ஒரு பழைய பெட்டி இருக்கும். அந்த பழைய பெட்டி திறந்து பார்த்தான்னா, அந்த தங்கம் வந்து நிறையா அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. இந்த பையன் என்ன பண்ணிட்டான், காலையில் எதார்த்தமாக அந்த கீழே போயிட்டு வீட்டுக்கு கீழே போய் அந்த சும்மா ஏதோ ஒரு பெட்டி இருக்கும் போல், பழைய பெட்டி. அதை திறந்து பார்த்தா ஃபுல்லாக தங்கம். இவன் வந்து புக்கில் படித்ததை கொஞ்சம் யோசிக்கலை, விட்டுட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புக்கை வச்சுட்டு மறுபடியும் காலேஜ் போயிட்டான். திரும்ப வந்து அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு அந்த புக்கை மறுபடியும் படிக்கிறான். அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, ஒரு பையன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மலைப்பகுதிக்கு போகிறாங்க. அங்கே நிறையா புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. புதையல் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கவும் இவனும் வந்து அதையுமே பெருசாக எடுத்துக்கல. அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு காலேஜுக்கு தான் ரெகுலராக சேர்ந்து போவாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவும் பெருசாக அதை கண்டுக்கலை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த பையன் அந்த ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஊர் சுற்ற வெளில கிளம்பிட்டாங்க. வெளில கிளம்பி பார்த்தான்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மலைப்பகுதி தான். அங்கே வந்து போயிட்டாங்க. போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க. நல்ல ஒரு த்ரில்லான அனுபவம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஜாலியாக வந்து அங்கே போயிட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குகைக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தங்க புதையலே இருக்குது. இப்போ தான் அந்த பையனுக்கு தோணுது, நம்ம நைட்டு புக்கில் படித்த விஷயம் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. இந்த புதையல் எல்லாத்தையுமே இவனுங்க வந்து அள்ளிட்டு வீட்டுக்கு வந்துட்டானுங்க. அவங்க அப்பாவுக்கும் இந்த பையன் சொல்லலை. இவங்க வீட்டுக்கு அடியில் ஒரு சேஃபான ரூமில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த புதையலை ஒளிச்சு வச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த புக்கை அந்த பையன் படிக்கிறான். புதையலை தேடி கொள்ளைக்காரங்க வருவாங்க. அந்த புதையலை எடுத்துகிட்டு வந்தவங்க குடும்பத்தில் அவங்க அப்பா வந்து அடிக்க போகிறாங்க. அடிச்சுட்டு அந்த புதையல் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி படிக்கிறான். இவனுக்கு பகீர்னாயிருச்சு. என்ன இப்படி போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி அந்த புதையலை கொண்டு போய் வச்சுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான். அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அதெல்லாம் நீ நடக்கிற மாதிரி இருக்கா, நமக்கு கிடச்சிருக்கு, அதை நம்ம கொஞ்ச நாள் கழித்து செலவு பண்ணிக்குவோம் அப்படின்னு அந்த பசங்களும் சொல்கிறாங்க. இவனும் சொன்ன மாதிரி தெரியல. அப்பாவுக்கும் இந்த விஷயமே தெரியாது. அவர் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 5, 6 பேர் கொள்ளைக்காரனுங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்னே தெரியலை, வந்து இவரை அடிச்சுட்டு அந்த புதையலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் இவன் புரிஞ்சுக்கிட்டான், அந்த புக்கில் போட்டிருக்கிறதுலாம் நடக்குதுன்னு. சரி, அந்த புக்கை படிக்க வேணாமே அப்படின்னு இவன் நினச்சவன் மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த புக்கை எடுத்து படிக்கிறான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, புதையலை எடுத்துகிட்டு போனவனுங்க 5 பேரும் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. காலையில் இவனும் வந்து பார்த்திங்கன்னா நியூஸை பார்க்குறான். ஒரு தங்க பெட்டியோடு சேர்ந்து லாரி கவிழ்ந்து ஒரு 5 பேர் இறந்துருக்காங்கன்னு அதில் போட்டிருக்கு. அப்போ தான் இவன் முழுசாக நம்புகிறான், அந்த புதையலை எடுத்தது இந்த புக்கால் தான், அந்த 5 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து இந்த புக்கை அந்த பையன் படிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பையன் வந்து அந்த புக்கை வந்து ஒரு 10, 20 நாளாக படிக்கலை. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அவனுக்கு அந்த புக்கு மேலே இருந்த ஆர்வம் அதிகமாக இருக்கவும் ஒரு நாள் எடுத்து படிச்சுட்டான். அந்த புக்கில் என்ன போட்டிருக்குன்னா, மறுபடியும் அந்த மலைப்பகுதிக்கு போங்க, உங்களுக்கு மறுபடியும் தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும், ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கோம், தங்கம் கிடச்சிருக்குங்கிற ஆசையில் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி மறுபடியும் போவோம் அப்படின்னு இந்த பையன் அவ்வளோ ஆசையில் வந்து சொல்லிட்டான்.
உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்துக்கு போய் சுற்றி பார்க்குற மாதிரி போயிட்டாங்க. போனதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல புதையலை எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க. மறுபடியும் இந்த புக்கில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு அந்த பையன் பார்க்குறான். மறுபடியும் அந்த புக்கை வந்து வாசிக்கிறான். வாசிக்கும்போது அந்த புதையலாக இருக்காது, மண்ணு மாதிரி ஆயிரும், ஃபுல்லாக அந்த பெட்டி ஃபுல்லாக மண்ணாயிரும் அப்படின்னு போட்டிருக்கு. இவனும் சரி இதுதான் நடக்கும் போல் அப்படின்னு காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த புதையல் மண்ணாக போகலை. அந்த புதையல் பெட்டி கொஞ்சம் பழைய பெட்டியாக இருந்து இப்போது கொஞ்சம் புது பெட்டி மாதிரி இருக்குது. சரி நம்ம நைட் வரும்போது நம்ம ஒழுங்காக கவனிக்காமல் விட்டுருப்போம் அப்படின்னு அந்த பெட்டியை விட்டுட்டான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்கை, அது மண்ணாக போன பெட்டி வேறு இடத்துல இருக்குது, இது புது பெட்டி. அப்போ அந்த புக்கை வந்து அவங்க அப்பாவும் படிச்சிருக்காரு. அவங்க அப்பாவும் படிச்சுட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காரு, அந்த புதையலை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதனால் அவங்க அப்பாவும் அந்த புக்கை இவன் 10-20 நாள் படிக்காமல் இருந்த நேரத்தில் அந்த புக்கை வந்து அவங்க அப்பாவும் படிச்சிருக்காரு. படித்தது மட்டும் இல்லை, அந்த புதையலை என்ன செய்யலாம்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்து அதை நல்ல பெரிய தொகைக்கு, ஃபுல்லாக தங்கம், அதை நல்ல தொகைக்கு விற்கலாமேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்கிட்டலாம் சொல்லி பேசி அந்த புதையலை விற்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்தார். இவங்க அப்பாவும் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த புக்கை அதுக்கப்புறம் படிக்கலை. இந்த பையன் புக்கை எடுத்து படிக்கும்போது அந்த குகைக்குள்ளே அந்த பையன் மறுபடியும் போவான், போயிட்டு திரும்ப வரமாட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. இதே புக்கை அவங்க அப்பா கொஞ்சம் நேரம் கழித்து இவன் தூங்கின பின்னாடி அந்த புக்கை எடுத்து படிக்கிறார். தன்னோட பையன் ஒரு இடத்துக்கு போவான், அதை பின்னாடியே பின்தொடர்ந்து ஒரு அப்பா போவார். அந்த அப்பா போனதுக்கு அப்புறம் அந்த பையனை காணோம்னு தேடின பின்னாடி அதுக்கு பின்னாடி இவரும் எங்கே போனார்னு தெரியாது அப்படின்னு காலையில் நியூஸ் பேப்பரில் வரும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இந்த பையன் தூங்கிட்டு இருந்த பையனை வந்து அப்பா வந்து தேடுறாரு, காணோம். சரி காணமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைப்பகுதிக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறது. ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய பெட்டியை வந்து இவர் தான் ஒளிச்சு வச்சார். அப்போ அந்த பையன் போயிருக்காங்கிறது, அவர் அந்த மலைப்பகுதிக்கு தான் போவாங்கிறது இவருக்கு தெரியும். இவரும் என்ன பண்ணிட்டாருன்னா மலைப்பகுதிக்கு போகிறாரு. மலைப்பகுதிக்கு போனதுக்கு பின்னாடி தான் அந்த புக்கையும் இந்த பையன் இவங்க அப்பாவும் எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த புக்கை எடுத்து அங்கே கொண்டு போய் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு. இந்த புக்குக்குள்ளே அந்த பையன் காணாமல் போகலை, இந்த மலைப்பகுதிக்கு போனதுக்கு பின்னாடி அந்த புக்குக்கு உள்ளே போயிட்டான். இதை இவங்க அப்பா படிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த புக்கு தவறி விடுது. இவங்க அப்பாவையும் காணோம். இவங்க அப்பா எங்கே போயிருப்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த புக்கு வந்து வரம் கொடுக்கும். அந்த புக்கு வரம் கொடுத்தாலும் அந்த புக்குக்குள்ளே அவங்கள எல்லாத்தையும் புக்குக்குள்ளே உள்ளே கொண்டு போயிடும். கதைக்குள்ளே கொண்டு போனாலும் புக்குக்குள்ளே அவங்க மறைஞ்சிருவாங்க.